ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ நிறைய இன்ஸ்டியூஷன் இருந்தது. அதில் ஒரு இன்ஸ்டியூஷன் போய் நாங்கள் அப்ளை பண்ணோம். அங்கே அப்ளை பண்ணப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஐ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பெக்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணால் ஐ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்து முடித்தோடனே தான் ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா தான் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஆமாங்க, இங்கே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும். அதுவும் இவ்வளோக்கு இவ்வளோ மார்க் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கணும். அவங்க 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த 30 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம பாஸ் ஆகும். ஸோ எக்ஸாம் அப்படின்னோடனே சரி ஓகே, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இந்த மாதிரி முதல்ல டிராஃபிக் சைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுலேருந்து நிறைய கேள்வி வருது அப்படின்னோடனே ஸோ டிராஃபிக் சைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று இந்த சைனுக்கு என்ன மீனிங், இந்த சைனுக்கு என்ன மீனிங், இந்த சைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிராஃபிக் சிக்னல்ஸை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆச்சு. ஓகே, அதெல்லாம் அதுக்கே எனக்கு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். யூடியூப் அது இதுன்னு என்னென்னவோ பார்த்து சரி ஓகே, இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், எப்படி வரும் அப்படின்னு ஓரளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2 வீக்ஸ் கழித்து தான் நான் எக்ஸாம் எழுதுனேன். நான் இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கிட்டேன்றதுனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் பாஸ் பண்ணிட்டேன். அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க என்னை ட்ரைனிங்க்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இதில் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டுறேன். அதனால தான் எனக்கு 45 கிளாஸஸ் இருந்தது. டெய்லி 1 hour கிளாஸு, சாட்டர்டே சண்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இப்படி எல்லாம் எனக்கு இந்தந்த டைமில் அப்படின்னு ஷெடியூல் போட்டு கரெக்டாக வண்டி கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போகணுன்னா நம்மளை ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி தான் ட்ரைனிங் கிளாஸ் போச்சு. ஒரு நாளைக்கும் ஒரு ட்ரைனர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரே ட்ரைனர் ஒரே ஆளுக்குன்ட்டு தனியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ எந்த ட்ரைனர் ஃப்ரீயாக இருக்கிறோ அந்த ட்ரைனர் தான் அப்போதைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி ஃபஸ்ட்டு போகணும், ஸ்டேரிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இண்டிகேட்டர் எப்படி போடணும், கியர் எப்போ இது பண்ணணும், பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நல்ல கிளாஸ் எடுப்பாங்க. சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக அழகாக கிளியராக நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரைனிங் செக்ஷன் அங்கேயே பார்த்திங்கன்னா நம்மளை ரவுண்ட் அடிக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ரவுண்ட் அடித்து முடித்து ஒரு 2 days கழித்து வெளியில் கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரீட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா கூப்பிட்டு போய் நம்மளை ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் முடித்து ஓகே, நீ இப்போ ஓரளவுக்கு ட்ரைன் ஆகிட்ட, நீ ஓரளவுக்குலாம் கிடையாது, இப்போ பர்ஃபெக்டாக ட்ரைன் ஆகிருக்கணும். 4 அட்டெம்ப்ட் அடித்து 5வது அட்டெம்ப்டில் தான் நான் பாஸ் ஆனேன். அந்த இன்டர்நெட் டெஸ்ட் அது பாஸ் பண்ணி முடித்ததும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு பார்க்கிங் கிளாஸே நடத்துவாங்க. பார்க்கிங் கிளாஸும் அதே மாதிரி தான் 1 hour இருந்தால் அது பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட் இருக்கும். பார்க்கிங்க்கு 3 பார்க்கிங்கை நம்ம கரெக்டாக பார்க் பண்ணியிருக்கணும். 3 ஆங்கிளில் இருக்கிற அந்த 3 பார்க்கிங்கையும் நம்ம பாஸ் பண்ணணும். அந்த பார்க்கிங்கை கிளியர் பண்ணணும். அடுத்து ஒரு 2 டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறும் போது அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ண காரை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் அந்த கார் ரிவர்ஸ் வரக்கூடாது. அப்படியே போகணும் மேலே. அந்த டெஸ்ட்டு ஒன்று. ஒரு 20 to 25 கிலோமீட்டர் ஸ்பீட், அந்த ஸ்பீடில் கொஞ்சம் நல்லா ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் போது அப்போ பிங்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது சடன் பிரேக் அடிக்கணும். இது ஒரு டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டெஸ்ட் இருக்கும் அந்த பார்க்கிங்க்கு. அந்த பார்க்கிங்கை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அகைன் அதுக்கு ஒரு மெயின் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மெயின் டெஸ்ட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கப்புறம் நம்மளுக்கு நைட் டிரைவிங் அப்படின்னு சொல்லி நைட்டில் ஒரே ஒரு நாள் மட்டும் நைட் ஒரு 1 hour நைட் டைம் நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக அதுலேயும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க. இப்படி ட்ரைவ் பண்ணணும், நைட் டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி
அது ஒரு கிளாஸ் நடக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆர்டிஏ ஃபைனல் டெஸ்ட்டுக்கே வருவோம். இந்த ஃபைனல் டெஸ்ட்லேயும் திரும்ப அகெயின் நம்மளை அவங்க வெளியில் கூப்பிட்டு போய் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இதில் என்னென்னா பயங்கர ரூல்ஸு. இங்கே என்னென்னா டிராஃபிக் ரூல்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க, பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் இங்கே ஆக்சிடென்ட்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி ரேஞ்சில் தான் இருக்குது. எல்லாருமே ரூல்ஸ் பக்காவாக ஃபாலோ பண்ணலாம். இங்கே பக்காவாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ரூல்ஸை. ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே ஃபைனு. கோடை தாண்டிட்டியா ஃபைனு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையா ஃபைனு, நீ சிக்னலை தாண்டிட்டியா ஃபைனு. ஒருத்தவங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக ஜீப்ரா கிராசிங்கில் நிற்கிறாங்களா, அவங்கள நீ கிராஸ் பண்ண விடாமல் நீ வண்டியை ரைஸ் பண்ணிட்டியா ஃபைனு. எல்லாத்துக்குமே ஃபைனு. ரோடை கூட இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக ரோடை வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணிட முடியாது. நம்ம அந்த ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் கிராஸ் பண்ணணும். அதையும் கிராஸ் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயாவது கிராஸ் பண்ணணும்னா அதுக்கும் ஃபைனு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபைனுன்றதுனாலே இங்கே எல்லாருமே ரூல்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் டெஸ்ட்டையும் நான் போய் அட்டன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். 2வது அட்டெம்ப்டில் தான் நான் பாஸ் பண்ணேன். ஸோ 2வது அட்டெம்ப்ட் நான் பாஸ் பண்ணி முடித்த உடனே எனக்கு அடுத்த 1/2 an hourக்குள்ளே எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் ஃபினிஷ் பண்ணி எனக்கு அப்போவே கையிலேயே லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃப்ரீயாக நம்ம எங்கே வேணாலும் ரைட் போக வேண்டியது தான். ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான். அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சென்டரில் போயிட்டு நான் அது ட்ரைன் ஆகிட பிறகு தான் நம்மளை வந்து மார்க் டெஸ்ட்டுக்கே அனுப்புவாங்க. பக்காவாக நம்ம Simply, universe has no choice other than following me.